செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க, நான் நிற்பதும் நிர்மலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலத்திலும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே உண்மை நாங்கள் தேட வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த இந்த தழும்புகளாலே குணமடைய செய்த நம்முடைய கிருபைகளுக்காக எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆச்சரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நினைவிலே தோன்றாத சில காரியங்களை எங்களுக்கு செய்து, எங்கள் கனவிலும் தோன்றாத சில அற்புதங்களை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக தகப்பன், தாய், பிள்ளைகள், கணவன், மனைவி, பேர பிள்ளைகள், வேலை, ஊழியம் என்று நாங்கள் வாழ்வதே உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய காருண்யம். அதற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், தொடர்ந்து செய்ய பலன் தாரும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கிருபையால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். சிலுவையின் நிழலுண்டு துதித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கைகளை உயர்த்தி, ஒருவேளை உங்களுக்கு பலவீனமோ, நோயோ, கடனோ, கஷ்டமோ, வறுமையோ, சஞ்சலமோ, கண்ணீரோ, எதுவானாலும் சரி, தேர்வோ அல்லது இன்டர்வியூ எதுவாக இருந்தாலும் சரி, ப்ரமோஷனாக எந்த தேவையாக இருந்தாலும் சரி, கைகளை உயர்த்தி, யெகோவா, மோசே கையை உயர்த்தி கோலை பிடித்த பொழுது செங்கடல் இரண்டாய் பிளந்தது. கையை உயர்த்தின பொழுது, அவன் கையை உயர்த்தின பொழுது கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது.
கட்டி வைத்திருக்கிறோம், ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்கிறோம், ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒரு எதிரியும் நம்முடைய தேசத்துக்குள்ளே வர முடியாது. அதே போல் ஒரு ஜனங்களும் நம்ம தேசத்தை விட்டு வெளியே போகாது. நாம் போனாலும் நம்ம எல்லை தெய்வம் பாகால் சேபோன் அவர்களை அழித்து போடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, ஈஸியாக பிடிச்சிடலாம், அவங்கள எல்லாம் அடைத்திருக்கிறது. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. 3ஆம் வசனம், அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவளை அடைத்து போட்டது என்று சொல்வான். அடைத்து போட்டது. இப்படி நான் நேற்று அதான் சொல்லி முடித்தேன். உங்களுக்கு விரோதமாய் பெரிய ஃபோர்ட்ரஸை கட்டி வச்சுருந்தாலும், அங்கே எனிமீஸ் நமக்கு முன்பாக நின்னாலும், எனிமி வர மாதிரி இருந்தாலும், ஸ்பைஸ் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னால் அதை தரித்து நில்லுங்க. உங்களுக்கு எதிராக நிற்கிற அந்த தடை செங்கடல் எப்படி விலகப் போகிறது என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதில் சொன்ன நீங்கள் யெகோவா தேவனை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் பதில் கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். நீங்களும் கூப்பிட்ருப்பீங்க. உங்கள் செங்கடல் கூட பிளந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் செங்கடல் பிளக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இராணுவத்தினாலே எல்லா இராணுவத்தினாலும் நான் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சரி, இப்போது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா 13ஆம் வசனம், மன்னிக்கவும். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, திகைத்து திரிகிறவர்கள் ஒரு கேட்டகரி. திகைத்து திரிகிறதுனா ஒன்றுமே புரியல. ஒரு மரணம், ஒரு இழப்பு, அல்லது ஒரு வேலை இழப்பு, அல்லது வறுமை அப்படின்னா திகைப்பு வரும்ல. சடனாக ஒரு தோல்வி வருதுன்னா ஒரு திகைப்பு வரும். அடைத்து போட்டதுன்னா எல்லா வாயில்களும் அடைத்திருக்கிறது, ஒரு பதிலும் வரல. பேங்க் அடைச்சிருக்கு, நமக்கு வர வேண்டிய பென்ஷன் அடைத்து போட்டிருக்கு, வர வேண்டிய வேலை அடைத்திருக்கிறது. பைபிளில் நிறைய இடங்களில் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று பலவிதமான அடைப்புகளை நாம் பார்க்கலாம். இப்போ மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் என்று உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், என்னையும் பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்றார். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டு. யோசித்து பாருங்க. நான் நினைக்கிறேன், ஒரு கையில் கோலோட நீட்டணும், அல்லது லெஃப்டில் கோலோடு நீட்டணும், ஒரு கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டணும். ஒரு 2 கையும் பயன்படுத்தணும் என்று தான் நான் நினைக்கிறேன். நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும், நல்ல கவனிங்க, நம்ம இனிமி, நம்ம எதிரி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் 600 பெஸ்ட் மேன் முதலான அவருடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனுக்கும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரைகளாலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். பாகால் சேபோன்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் ஃபோர்ட்ரஸ்னால் ஒன்றும் தடுக்க முடியாது. கர்த்தர் யார் என்பதை
கடைசியாக அவங்க நினச்சாங்க தலைச்சன் பிள்ளை சங்காரத்தில் கூட அவங்க ரொம்ப பயந்து போய் தான் வந்தாங்க. இருந்தாலும் பின்தொடர்ந்து வந்தாங்க என்று கர்த்தர் ஒரு பெரிய முடிவு கட்ட விரும்புகிறார். அதாவது அவருடைய ஏன் நமக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா, வெறும் எதிராளிகளை மாத்திரம் சொல்கிறேன். அவங்க இந்த பூமியிலே இராதபடிக்கு, அவங்க செய்கிற சதி ஆலோசனைகள் ஒன்றும் இந்த பூமியிலே இராதபடிக்கு கடைசியாக ஃபினிஷ் பண்ணிடுவார். டெட்லைன் அதுதான். அவ்வளோதான், முடிந்தது தான். அவ்வளோதான். இனிமேல் அவங்களால் நமக்கு எந்த தொந்தரவும், அந்த வியாதியால், அந்த வறுமையால், அந்த பிரச்சனைகளால் எந்த தொந்தரவும் வராது. ஆனால் நின்று கொண்டு நானே தேவன் என்று அறியுங்கள். இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அடுத்து என்னன்னா, அப்போது இஸ்ரவேலர்களின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் அப்படின்னா நல்ல கவனிங்க, அது ஜீசஸை தான் குறிக்கும். முன்னாக நடந்த தேவதூதனானவர் அவர்களுக்கு பின்னாக நடந்தார். எப்படி பாருங்களேன், முன்னாடி வழிநடத்தி சென்றவர் இப்போ எங்கே வராரு? பின்னாடி வராரு. இன்ட்ரெஸ்டிங் இல்லை? அப்போ முன்னாடி யார் போயிருப்பார்? கர்த்தரே போயிருப்பார். இல்லையா? முன்னாடி கர்த்தரே போயிருப்பார். அப்புறம் அவர்களுக்கு பின்னாக நடந்தார்கள். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக வந்து நின்றது. அது எகிப்தியர் சேனை இஸ்ரவேல் சேனைக்கு முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவையின் நடுவே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகவும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவு வெளிச்சமாக இருந்தது. மோசே, இந்த இன்ட்ரெஸ்டிங் விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவங்களுக்கு லைட் இருந்தது, அவங்களுக்கு இருட்டு இருந்தது. எவ்வளோ அழகான இயற்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் பாருங்க. பின்னாடி வராங்க, அந்த வெட்டாந்தரையில் அவங்களும் வராங்க, அந்த அற்புதத்தில் அவங்களும் பங்கு பெறுறாங்க. ஆனால் பாதி வரைக்கும் தான் வராங்க. ஆனாலும் அவங்க மேலே அந்த காரிருள், அந்தகாரம் இருந்தது. இவர்கள் மேலே வெளிச்சம் பிரகாசித்தது. அடுத்து மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அதை வறண்டு போகவும் பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஜலம் பிரிந்து போயிற்று. நல்லா திரும்ப சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜலம் பிரிந்து போயிற்று. என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிரியர்கள், ஹீப்ரூ டெக்ஸ்டின் படி ஆண்டவர் 12 பிளவுகளாக, நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், நான் படித்ததை வச்சு சொல்கிறேன். 12 பிளவுகளாக பிளந்தாலும் அது பயங்கரமான மிராக்கிள். நம்ம சினிமாவில் பார்க்குறதோ அல்லது நம்மளுடைய கற்பனையில் இருக்கிறது என்னென்னா, கிற்காட்டு வந்த பொழுது அப்படியே தண்ணி பிளந்து 2 பாதியாக பிளந்து இந்த பக்கம் ஒரு மதில் சுவரா இந்த பக்கம் ஒரு மதில் சுவரா நின்றது என்பது தான் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரிந்து அப்படின்ற வார்த்தையை எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னா, 12 ட்ரைப்ஸ் போகிற மாதிரி 12 பிளவுகளாக பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அது எது வரைக்கும் உண்மை என்பதை நீங்கள் ஆய்ந்து பாருங்கள். இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்திரி நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவருடைய இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆமென். இதனாலே கர்த்தர் இஸ்ரவேல் எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார். பிரியமானவர்களே, ஓங்கி கையிலே வைத்திருந்த கோலை ஓங்கி அவன் பிடித்தான். கோல் எதை குறிக்கும் என்று சொன்னார். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே தேவ தூதர் என்று நான் சொன்னேன். இப்பொழுது கோல் எதை குறிக்கும் என்று சொன்னார்.
மாறா போன்ற அந்த கசப்பான தண்ணியில் என்ன செய்தார் தெரியுமா? மோசே செய்ய சொன்னார் தெரியுமா? ஒரு மரத்தை காண்பித்து அதை வெட்டி போடு என்றார். அந்த மரத்தை வெட்டி போட்ட பொழுது அந்த கசப்பான தண்ணீர் ஆயில் மதுரமான தண்ணீராக மாறிற்று. இந்த கோல் வேறு ஒன்றும் இல்லை, கைகளை விரித்து அந்த கோலை பிடிக்கும் பொழுது சிலுவையின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ மனசில் நினச்சி கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அந்த சிலுவையை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது நான் வைராக்கியமாக சொல்ல முடியும், அந்த சிலுவையில் ஆண்டவர் சிந்தின ரத்தம் எனக்காக தான் என்னுடைய மீட்பு, என்னுடைய வறுமையை போக்கும், என்னுடைய வியாதி நீக்க தழும்புகள், என்னுடைய குறைவை நீக்க அவர் தரித்திரரானார், என்ன ஐஸ்வர்யவானாக்க அவர் தரித்திரரானார். அவர் முன்கூடியெல்லாம் அவர் சிந்தையில் ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன? பைத்தியமான என்ன அவர் ஞானியாக மாற்ற அல்லது ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை சிலுவையில் அந்த 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 இரத்த சிந்துதல் என்னை தெரிந்து கொண்டார், என்னை பேர் சொல்லி அழைத்தார். அந்த கோலை உயர்த்தும் பொழுது, அந்த சிலுவை கொல்கத்தாவிலே உயர்த்தப்பட்ட பொழுது அவங்க அதை பார்க்கிற எல்லாருக்குமே ஒரு மீட்பு கிடைத்தது. இஸ்ரேல் மக்கள் தப்பு செய்த பொழுது, ஆரோன் வழியாக தவறு செய்த பொழுது ஒரு கோல் உயர்த்தப்பட்டது. ஒரு ஸ்னேக், சர்பத்தின் வடிவில் ஒரு கோல் உயர்த்தப்பட்டது. அதை நோக்கி பார்த்தவங்க எல்லாரும் அந்த அந்த சாபத்திலிருந்து அவங்க மீட்கப்பட்டாங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. நான் இன்றைக்கி சொல்கிறேன், தயவு செய்து சொன்னாங்களா கவனிச்சுங்க. உங்கள் விரோதமாய், உங்களுக்கு எதிராய், தடையாய் நிற்கிற எதுவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமங்களினால், அவருடைய இரத்த சிந்ததினால், அவருடைய சிலுவையின் மரணத்தினால் நமக்கு ஒரு பெரிய மீட்பு உண்டு. யெகோவா தேவன் கர்த்தர் நம் முன்பாக சென்று எல்லா கோணனானவர்களை சேவையாக மாற்றுவார். ஒரு கீழ்காற்று வந்து நேற்று நம்ம வதம் பார்த்துருக்கோம். இயற்கைக்கு மாறா ஆண்டவர் செய்தார். ஒரு கீழ்காற்றை, பலத்த கீழ்காற்றை அனுப்பினார். அப்படியே ஜலங்களை பிரித்து வெட்டாந்தரையிலே நடந்து போவதை போல ஆண்டவர் இயற்கையே அப்படி செய்யும். நமக்காக அடிப்படையை செய்ய முடியும்னா, அல்லது நமக்காக உதவி செய்ய இயற்கையை அவரால் பயன்படுத்த முடியும்னா, நமக்காக எதையும் செய்ய அவர் காத்திருக்கிறார். நம்ம சும்மா ஆண்டவர் சும்மா இருந்தால் போதும். நம்ம போய் சண்டையிட வேண்டாம். நம்ம போய் திரும்பவும் அவரிடத்துல வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம். நம்ம பேசவும் வேண்டாம். நம்ம ஜெபம் பண்ணி சும்மா இருக்கும், மெடிடேட் பண்ணிக்கொண்டே இருக்கும், சிலுவையை தியானித்து கொண்டே இருக்கும். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படி இருக்குமா? ரதங்களினாலும் பாரோனினாலும் அவர் மகிமைப்படுகிற நாள் வந்துவிட்டார். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காலை ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு செங்கடல் போன்ற ஒரு அனுபவங்கள் இருக்குமானால், உங்களுக்காக ஒரு வழி அல்ல 12 வழிகளை திறக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கீழ்காற்றை அனுப்ப காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கான ஒரு வழியை அவர் ஆயத்தப்படுத்தி, அவர் முன்னே போய் உங்களை வழியை ஆயத்தப்படுத்தி, பின்னே உங்களை பாதுகாக்கும்படி அவரே பின்னே வந்து அவர் உங்களுக்காக பாதுகாப்பையும் கொடுப்பார். கரையிலே ஒரு பெரிய காட்சியை பார்க்க போகிறோம். நமக்கு விரோதமாக எழுமினவர்கள் எல்லாம் சடலங்களாக, பிரேதங்களாக அவர் மிதந்து கிடப்பார். உச்சமண்டார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நீ கொடுத்த இந்த பவர்ஃபுல் மெசேஜ்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன் இந்த வேளையில் எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிறார். இந்த நாளில் கூட என்ன தேவையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் இந்த காலை ஜெபத்தில் ரொம்ப நாளாக என்னோடு கூட இருக்கிறாங்களோ, அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் நீர் சந்தித்து நீர் மகிமைப்படும்படியாக எங்களை சாட்சியாக நிறுத்துவீராக.
இந்த தேவையை சந்திப்பீரா, இந்த வறுமையை மாற்றுவீரா, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீரா, திருமணத்தை நடத்துவீரா, கேன்சரை குணமாக்குவீரா, இருதயத்தை சரி பண்ணுவீரா, நொறுங்கின எலும்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அது சீராகும்படி கிருபை பண்ணுவீரா. ஆண்டவரே, நீ செய்ய நினைத்து ஒருபோதும் தடைப்படும். இயற்கையே ஆளுகைக்குள் இருக்கிறபடினால நீர் படைத்த இயற்கை நீ சொல்கிறதை கேட்கும். அதுவே பெரிய காரியம். நீர் எங்களுக்கு செய்வது அற்ப காரியம். அந்த அற்ப காரியத்தை சீக்கிரத்தில் செய்து முடிப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு எங்கு சதாக்கள் நிலைத்திருப்பதாக.